கலியுகத்துலேங்க பொண்ணு பொருள் சொத்து சுகம் இப்படி இருந்தால் தான் மதிக்கிறாங்க. பல கோடி 5 கோடிக்கு வீடு கட்டிக்கிறான், 10 கோடிக்கு வீடு கட்டிக்கிறான், பங்களா கார் இருக்குது, நல்ல ஒர்க்கில் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மக்கள் எல்லாமே அவங்கள தான் விரும்பி நாடி போகிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. அவங்க சொல்கிறது தான் வேத வாக்காக நினைக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் அப்படி கிடையாது. நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்துக்கிறோம், நம்ம சொத்து சுகத்தோடு இருக்கிறோம், பொண்ணு பொருளோடு இருக்கிறோம்னா நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். காசு பணம் கிடையாது, அவங்கள வாழ வைக்கணும், வாழ வைக்க தெரியணும். அவன்தான் மனிதன், அவன்தான் புனிதம் அடைவான். இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததுக்கு அவனுக்கு புனிதம் அடையும், புனிதம் கிடைக்கும் அவனுக்கு. அடுத்த ஜென்மத்திலையும் அப்படியே தொடரும் அந்த வாழ்க்கைங்கிறது. இன்றைக்கி காசு பணம் இருக்குது, சொத்து சுகம் இருக்குன்னு எல்லாத்தையும் அலட்சி பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கிறது, அடிதடி பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, நம்மகிட்ட தான் அதிகாரம் இருக்குது, நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறான் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் அவன் கீழே விழுக போகிறான்னு அர்த்தம். விழுந்தானா அவ்வளோதான். இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்துக்கு அவன் எந்திரிச்சு வாழ முடியாது. நம்ம அதே தப்பான வழியிலே சம்பாதிக்கிறான், தப்பான வழியில் போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொன்னாலுமே அவன் புண்ணியத்தை செஞ்சு பாருங்கள். அன்னதானம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, முடியாதவங்களுக்கு ஈண்டவங்களுக்கு செய்யுங்க, அதை தேடி தேடி போய் செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு பணம் காசு ஈஸியாக வந்திருந்தாலும், சொத்து சுகத்தோடு நீங்கள் இருந்தாலும், இதை செஞ்சாலும் உங்கள் கர்மா ஓரளவுக்கு அது கொஞ்சமாவது தீரும். அதை விட்டுட்டு புதுசாக திடீர்னு பார்த்தா பணக்காரன் ஆகிறாங்க, பல கோடி சொத்து சுகம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் அதெல்லாம் இறைவன் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், ரெடியாக இருக்கும். எந்த நிமிஷம் வேணாலும் ஆஃப் அடித்தா நடு ரோடு தானும். அப்போ இந்த ஜென்மத்தில் என்ன மறுபடியும் ரொம்ப கஷ்டப்படணும், சாகிற வரைக்கும் ஏண்டா பிறந்தவங்க கஷ்டப்படணும். ஆனால் அடுத்த ஜென்மமும் இதை விட மோசமாக தான் போகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கலியுகத்தில் சொத்து சுகம் தான் பெருசாக நினைக்கிறாங்க, பொண்ணும் பொருள் இருக்குது அதான் பெருசாக நினைக்கிறாங்க, அவங்கள தான் நாடி போகிறாங்க. ஆனால் அப்படி நாடி போகிறதுனால இந்த போகிறாங்க பாரு, அவங்கள்ட்ட சொத்து சுகம் நிறையா இருக்குன்னு நாடி போய் அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, எல்லாமே பண்ணனா அவங்க கர்மாவும் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க கர்மாவை இவங்களும் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ அந்த ஆள் நடு ரோட்டில் நிற்கும்போது இவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க. கர்மா இவங்களுக்கு இருக்குல்லவா. சரி, நியாயமாக ஒருத்தர் சம்பாதிக்காரு, 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, அன்னதானம் பண்ணுறாரு, கோயிலுக்கு செய்கிறாரு, அதெல்லாம் செய்யும்போது அவர் புண்ணியத்தை தேடுறான்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வர, சாஸ்திரா, பரம்பொருளே, அவர் புண்ணியத்தை தேரான்னு அர்த்தம். ஏன்னா இந்த சினிமத்தில் நார்மலாக தான் இருப்பார். அவரை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, பிழைக்க தெரியாதார், சம்பாரிச்சு கோயில் குளம் கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் இந்த ஜென்மத்திலையும் நல்லா இருப்பார், அடுத்த ஜென்மத்திலையும் நல்லா இருப்பார், அவங்க பசங்க பிள்ளைகளும் நல்லாயிருக்கும். கர்மாவை கழிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன்.